மூத்து வந்து மலேசியாவுக்கு போய் பார்லர் அம்மாவோட அப்பாவை பார்த்துட்டு வருவோம். என்ன அதுக்காக பாஸ்போர்ட் எடுக்கணும். இதில் எல்லாத்தையும் எல்லாரும் சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூத்து சொல்றாங்க. இதை கேட்ட ரோஹிணிக்கு ஷாக் ஆயிருது. என்ன உடனேயும் அந்த நேரத்தில் சரி சரின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு மனோஜ்கிட்ட போயிட்டு பேசுறாங்க. என்ன மனோஜ், இந்த முத்து சொல்றதெல்லாம் சரியாவா இருக்கு? எங்க அப்பாவே அங்க ஜெயில்ல இருக்காங்க. நம்ம எதுக்கு மலேசியாவுக்கு போகணும்? அங்க எங்க அப்பா ஜெயில்ல இருக்கத போய் பாக்குறதுக்கா? என்ன இருந்தாலும் என்ன பத்தி யாராவது யோசிக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி ரொம்ப டிராமா பண்றாங்க மனோஜ் கிட்ட. என்ன ரோஹிணி, அவங்க அப்பா ஜெயில்ல இருக்காங்கன்னா ஒருக்கானாச்சும் பார்க்கலன்னு சொல்லி அவங்களாம் நினைக்க மாட்டாங்களா? அப்படி சொல்லும்போது அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. ஜெயில்ல இருக்கும்போது அதான் எங்க மாமா இருக்காங்களா, அவங்க பாத்துக்குவாங்க எல்லாத்தையும். அப்பா ஜெயில்ல இருந்து வந்த பிறகு நம்ம மலேசியாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப போய் பாக்குறது அவ்வளவா நல்லதா படாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே மனோஜும் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, உடனே அம்மா அப்படி ஒன்றும் நம்ம எல்லாம் மலேசியா போக வேண்டாமா, அவங்க அப்பாவே ஜெயில்ல இருக்காங்க, இப்ப போய் பார்த்தா நல்லாவா இருக்கும் அப்படி சொல்லி சொல்றாங்க. உடனே விஜயா, ஆமா மனோஜ், நீ சொல்றது சரிதான், ஜெயில தானே இருக்கிறாங்க, இப்ப போய் எதுக்கு பாத்துக்கிட்டு, அவங்க ஜெயில இருந்து வரட்டும் அப்படி சொல்லும்போது உடனே மீனாவும் முத்துவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன சம்மந்தி இன்னும் இங்க வந்து ஒரு தடவை கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இந்த தடவை நம்ம போய் சம்மந்தியை பார்க்கலன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்க மாட்டாங்களா? சம்மந்தி ஜெயில வேற இருக்காங்க, ஒருக்கா கூட போய் பார்க்கலன்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்க மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாவும் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ரோஹிணிக்கு மறுபடியும் ஷாக் ஆகுது. விஜயா, ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை சரின்னு சொல்லிடுறாங்க அவங்க சொன்னதுக்கு. எப்படியாவது நம்ம போய் மலேசியாவுக்கு போய் அவங்கள போய் பார்க்கணும். ஏன்னா வந்துட்டு அவங்க இன்ன வரைக்கும் ஜெயில இருக்கிறாங்க, அவங்கள யாருமே பார்க்க வரலன்னு அவங்க நினைக்க கூடாதுல்ல, அதனால போயிட்டு நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொன்ன உடனேயும் மனோஜும் அம்மா சொன்னது எப்படி சரின்னு சொல்லாம இருக்க முடியும், அதனால சரின்னு சொல்லிடுறாங்க. எல்லாத்துக்கும் டிக்கெட் பாஸ்போர்ட் ரெடி பண்றதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த முருகன் வந்துட்டு முத்துக்கிட்ட போயிட்டு, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அவங்கள வந்துட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னடா, போன தடவை என் பொண்ணு கேட்கறக்கு என் வீட்டுக்கே வந்தா, இப்ப யாருன்னு தெரியாம நீ வீட்டுல லவ் பண்றேன்னு சொல்றேன், யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி நான் விசாரிச்சுட்டேன், அவங்களுக்கு கல்யாணம் ஆகல, அவங்கள நான் காதலிக்கிறேன், அவங்க போயிட்டு நம்ம பொண்ணு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உன்னை நம்பி நான் வர்றதுக்கு என்ன எங்கேயாவது அடி இழுத்து விட மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ரொம்ப காமெடியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா ஒண்ணும் இல்ல, அந்த பொண்ணோட வீடு எனக்கு தெரியும், வாங்க என் கூட அப்படின்னு சொல்லிட்டு முருகன் வந்து முத்த கூட்டு போறாங்க. கூட்டு போனா அது வித்யாவோட வீடு. வித்யாவோட வீடுன்னு பார்த்தோன்னே முத்துக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன இந்த பொண்ணு நீ லவ் பண்ற, இந்த பொண்ணு எனக்கு தெரியுமே, பார்லர் அம்மாவோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது கொஞ்சம் நல்ல பொண்ணுதான், பார்லர் அம்மா மாதிரி இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு மூத்த வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு விதத்துல நல்லதா போச்சு, பார்லர் அம்மாவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூத்தக்கும் ரொம்ப சந்தோஷம்.